கனெக்ஷன் தான் இருக்கு. வந்துருச்சான்னு பாருங்க. இல்ல இல்ல, இது கிளாஸ் வந்துருச்சான்னு பாருங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுவரையில் இந்த 2023ல நேற்று பர்சன்டேஜ் பார்த்தப்போ 34 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. பட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையில் கேட்கப்பட்ட மொத்த கேள்விகள் எவ்வளோ அப்படின்னா, தட் இஸ் 2023ல மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸோட நம்பர்ஸ் வந்து 48. ஓகேவா? 48 கேள்விகள் வந்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக். ஓகே, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களால சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்டிடியூட் ப்ராப்ளம் தான் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ரைட். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், சில பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் கான்செப்ட், பேஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஷார்ட்கட்டும் இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸையும் நான் சொல்கிறேன். பட் இப்போ கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அண்ட் தென் 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, எல்சிஎம் அப்படின்றது என்னன்னா, எல்சிஎம் அப்படின்றது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மீ சி மா. ஓகேவா? ரைட். அதாவது மீ மீ மீச்சிறு பொது வகுத்தி. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீ எடுத்துட்டு இந்த சி எடுத்துட்டு இந்த 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 வகுத்தி இல்ல மடங்கு, இந்த மா அப்படின்றத எடுத்துட்டு மீச்சிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கன்வென்ஷன், ஸ்கூல் புக்ஸ் கன்வென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீ போ மா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்சிஎம் அப்படின்னாலும், மீச்சிமா அப்படின்னாலும், மீ போ மா அப்படின்னாலும், மீ சிறு பொது மடங்கு அப்படின்னாலும், அல்லது இங்கிலீஷ்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள், இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணணும். அதாவது லீஸ்ட்னா என்னது, காமன் அப்படின்னா வந்து என்னது, அடுத்து மல்டிபிள் அப்படின்னா வந்து என்னது அப்படின்றத நம்ம கத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, மல்டிபிள் அப்படின்னா மடங்குன்னு அர்த்தம். மல்டிபிள் அப்படின்னா வந்து என்னது, மடங்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3க்கு என்னென்னலாம் மடங்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 1ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 3, 3 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா வந்து என்னது 6 கிடைக்கும், 3 3ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 9ன்னு கிடைக்கும், 3 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். அடுத்தது 15, 18, 21, 24, 27, 30, 33, 36, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி 4ஓட மடங்கு வந்து என்னது, 4ஓட மல்டிபிள்ஸ் அல்லது 4உடைய மடங்கு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 4 2ஆல பெருக்கணும் 8, 4 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 12, 4 4ஆல பெருக்கணும் அப்படின்னா 16, 20, 24, அடுத்து 28, 32, 36, 40 இல்லையா? ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரோட மடங்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் மல்டிபிள் அப்படின்னா இதுலயும் சேமா வரக்கூடிய நம்பர்ஸை பிக் பண்ணணும். 3 இங்க இருக்கா இல்ல, 6 இங்க இருக்கா இல்ல, 9 இங்க இருக்கா இல்ல, அடுத்து 12 இங்க இருக்கா, ஆமா இருக்கு, அந்த 12 சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னது, காமன் மல்டிபிள். அது மாதிரி 15 இந்த இடத்துல இருக்கா இல்ல, 18 இங்க இருக்கா இல்ல, 21 இருக்கா, ஆனா 24 இருக்கு. அப்ப இந்த 24 அப்படின்றத கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்னது, 36 அப்படின்றது இருக்கு. ஓகே,
ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? இது எல்லாமே வந்து என்னது? 3, 6, 9, 12, 4, 8, 12, 16 இது எல்லாமே வந்து என்னது? 3 and 4ஓட ரெஸ்பெக்டிவ்லி அதனுடைய மல்டிபிள்ஸ் அல்லது அதனுடைய மடங்கு. இப்போ காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காமன் மல்டிபிள் தமிழ்ல பொது மடங்கு. பொது மடங்கு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த நம்பர்ஸை வரிசையா எழுதுங்க. 12, 24, அதுக்கப்புறம் வந்து 36. ஓகேவா? அதாவது இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்றதோட மீனிங் தான் வந்து என்னது? பொது மடங்குகள். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன். அடுத்து என்ன படிக்க போறோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, அதாவது மீச்சிறு பொது மடங்கு. இதுல என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12, 24, 36, 48 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லையா? இதுல இருந்து இருக்கிறதுலயே கம்மியான வேல்யூவை சூஸ் பண்ணணும். இதுல இருந்து இருக்கிறதுலயே கம்மியான வேல்யூவை சூஸ் பண்ணணும். இருக்கிறதுலயே கம்மியான வேல்யூ வந்து எவ்வளவு? 12. ஸோ அப்போ ஃபைனலா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, LCM ஆஃப் 3 and 4 is equal to எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 12. ஓகேவா? திஸ் இஸ் தி ஆன்சர். LCM ஆஃப் 3 and 4 அப்படின்றது வந்து என்னது? 12. ஓகே, அப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய LCM எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பருடைய மடங்குகள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதனுடைய மல்டிபிள்ஸ் எழுதிக்கணும். 3க்கு எழுதிக்கணும், 4க்கு எழுதிக்கணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மல்டிபிள்ஸ் எழுதிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதுல காமனா வரக்கூடிய நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கணும். வாட் இஸ் தட்? காமன் மல்டிபிள், பொது மடங்கு. ஓகேவா? அதுல இருக்கிறதுலயே கம்மியான வேல்யூவை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னது? மீச்சிறு பொது மடங்கு. தட் இஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? இந்த LCM நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பாருங்களேன். இந்த மாதிரி லென்த், பிரெத், ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு இன்ச் டேப் வச்சு நான் மெஷர் பண்றேன். அந்த ரூமோட டைமென்ஷன் அளக்கக்கூடிய அந்த இன்ச் டேப்போட லென்த் எவ்வளவு, மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா HCF ப்ராப்ளம். இதே மாதிரி இந்த மாதிரி லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்க்கே எதுல இருந்து ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா LCMல இருந்து ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால LCM அண்ட் HCF ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் டாபிக். ஓகே, ரைட். இப்போ ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டெப் எழுதணுமா? 3க்கும் 4க்கும் கண்டுபிடிக்கிறது இவ்வளவு பெரிய ஸ்டெப் எழுதணுமானா தேவையில்லை. நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2 மெத்தட்ல அதை சால்வ் பண்ணலாம். மெத்தட் நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உதாரணமா 10 and 12 இது ரெண்டுத்துக்கு நான் LCM எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 மெத்தட் 1 and மெத்தட் 2. மெத்தட் 2. ஓகே, இப்போ LCM எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே பெரிய நம்பரை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இருக்கிறதுலயே பெரிய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் 12. 12 வந்து இந்த 10ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. 12 அப்படின்றது இந்த 10ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போ அது வந்து என்ன கிடையாது? 12 அப்படின்றது வந்து என்னது? இந்த LCM ஆஃப் 10 and 12 கிடையாது. ஓகேவா? அடுத்தது 12 கிடையாது. ஓகே, அடுத்தது என்ன செய்யுங்க? 12 அடுத்த நம்பர் என்ன? 12 அடுத்த மடங்கு என்னது? 24. 24 10ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இதுவும் LCM கிடையாது. அடுத்த மடங்கு வந்து என்னது? 36. 36 10ஆல மீதி இல்லாம டிவைட் ஆகுமா? வகுக்க முடியுமா? முடியாது. 36க்கு அப்புறம் என்ன வரும்? 12 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னா, அதாவது 12 1ஆல பெருக்குங்க, 12 2ஆல பெருக்குங்க, 12 3ஆல பெருக்குங்க. 12 4ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். அப்ப 48 வந்து என்னது? 10ஆல டிவைட் ஆகாது. 12 வந்து 5ஆல பெருக்குங்க. 1ஆல பெருக்குனா 12, 2ஆல பெருக்குனா 24, 3ஆல பெருக்குனா 36, 4ஆல பெருக்குனா 48, 12 5ஆல பெருக்குனா வந்து என்னது? 60. இந்த 60 அப்படின்றது இந்த 10ஆல டிவைட் ஆகுமா? ஆமா, ஆகும். அப்போ LCM ஆஃப் 10, 12 இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? 60. புரிஞ்சுதா? இந்த மெத்தட் புரியுதா? என்ன செய்யணும்? ஸ்டெப் 1 இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் LCM. ஒருவேளை டிவைட் ஆகல அப்படின்னா அதனுடைய அடுத்தடுத்த மடங்குகள் போட்டு எப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஆமா டிவைட் ஆகுது அப்படின்னு டிக் மார்க் வாங்குதோ அதுதான் வந்து என்னது? LCM. ஓகேவா?
இப்போ இன்கேஸ் இந்த மெத்தட் புரியல, இந்த மெத்தட் எனக்கு கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னா அடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நம்பர் 2. மெத்தட் நம்பர் 2 என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எல் டிவிஷன் அல்லது தமிழ்ல வந்து டானா வகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். 10, 12 இந்த சைடுல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது 2ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் போடுங்க. 2ஆல டிவைட் பண்ணுமா, 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், இங்க 5ன்னு கிடைக்கும், இங்க வந்து எவ்வளவு கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் இருக்கா, அதாவது காமனா இது வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கா? 5 அப்படின்றது வந்து என்னது, அது வந்து ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? ரைட். 6 அப்படின்றது வந்து என்ன கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன கிடையாது, ஒரு பொதுவான வகுத்தி அப்படின்றது கிடையாது. தட் இஸ் காமன் ஃபேக்டர் வந்து இல்ல. அப்படி காமன் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இப்ப எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவா? அப்ப LCM is equal to LCM of 10, 12 is equal to 2 into 5 into 6. இறஞ்சா அந்த எவ்வளவு 10, 10 into 6 which is equal to 60. ஓகேவா? புரியுதா? சம்டைம்ஸ் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சம்டைம்ஸ் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தை இது பண்ணி இந்த மெத்தட் தான் ஈஸி, இதான் ஸ்டெப்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துறாதீங்க. சம்டைம்ஸ் இது ஈஸியா இருக்கும், சம்டைம்ஸ் இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2. இப்போ உதாரணமா 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 இருக்கு, அண்ட் தென் 8 இருக்கு, அண்ட் தென் வந்து 12 அப்படின்னு இருக்கு. ரைட்டா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மெத்தட் 1. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் 2. ஓகே. எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து என்னது? எல்சிஎம் ஆஃப் 4, 8, 12. இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து என்னது? 12 இல்லையா? ஓகே. அந்த 12 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 12 அப்படின்றது 4ஆல டிவைட் ஆகுமா? ஆமா ஆகும். ஓகே. ஆனா 8ஆல டிவைட் ஆகுமா? 8ஆல டிவைட் ஆகாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 4, 8, 12 அப்படின்ற இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் 12 கிடையாது. ஓகேவா? அப்ப 12 1ஆல பெருக்கினா வந்து என்னது? 12. இது டிவைட் ஆகாது. 12 2ஆல பெருக்கி பாருங்க. 12 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 12 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 24ன்னு கிடைக்கும். அப்படியே 1 by 1ஆ பெருக்கிட்டே போகணும். 12, 24, 36, 48, 60, 72 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டே போகணும், பெருக்கிட்டே போகணும். இப்ப இந்த 24ன்ற நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா? 4 6 24. ஆமா டிவைட் ஆகும். 8ன்ற நம்பர் 24ஆல டிவைட் ஆகுமா? ஆமா டிவைட் ஆகும். விச் மீன்ஸ் 24 அப்படின்றதான் வந்து என்னது, இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? அப்ப எல்சிஎம் ஆஃப் 4, 8, 12 which is equal to வந்து எவ்வளவு? 24. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது மெத்தட் 2. மெத்தட் 2ல என்ன செய்வோம், நம்ம எல் டிவிஷன்ல போடுவோம். 4, 8, 12. இந்த 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1, 2, 3 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? இப்ப பாருங்க 1, 2, 3 இது மூணுத்துக்கும் காமனான டிவைசர் எதுவும் இருக்கா? அதாவது பொதுவான வகுத்தி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இப்போ பொதுவான வகுத்தி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பெருக்கணும். LCM is equal to LCM of 4, 8, 12 which is equal to 4 into 1 into 2 into 3. எல்லாத்தையும் பெருக்குங்க. 4 1 4, 4 2 8, 8 3 24. இப்ப இந்த ப்ராப்ளத்துல வந்து பாருங்களேன், இந்த மெத்தட் ஈஸின்ற மாதிரி தெரியுதா? போன ப்ராப்ளத்துல மெத்தட் 2 ஈஸி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, இந்த மெத்தட் ஈஸின்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் சொல்றேன், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 3 மெத்தட்ஸ் கையில வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனா கரெக்டா இருக்கணும். கான்செப்ட் வைஸ் ரெண்டும் சேம் தான், பட் கரெக்டா இருக்கணும். எதை யூஸ் பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். 2 ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சு பாருங்க. ஆனா இதுனா மல்டிப்ளை பண்றலாம் மாதிரிலாம் இருக்கு. இன்னும் பெரிய நம்பருக்கு இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 3. LCM of 4, 8, 16, 24. ஓகே. சால்வ் பண்ணுங்க. மெத்தட் 1. அப்புறம் மெத்தட் 2. ஓகேவா? மெத்தட் 1 பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்யணும்? இருக்கிறதுலயே பெரிய நம்பரை நான் என்ன செஞ்சு வச்சுக்கணும்? 4, 8, 16, 24. இருக்கிறதுலே பெரிய நம்பர் நான் என்ன செஞ்சு வச்சுக்கணும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணா என்ன கிடைக்கும்? 24. 24 4ஆல டிவைட் ஆகுமா? ஆமா 4ஆல டிவைட் ஆகும். 8ஆல டிவைட் ஆகுமா? ஆமா டிவைட் ஆகும். 16 24ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா? 24 அப்படின்ற 14 டிவைட் பண்ணா என்ன கிடைக்காது? ஒரு 16 16, 2 16 32ன்னு போயிருது. அப்ப என்ன அர்த்தம்? 24 1ஆல பெருக்கணும் அப்படின்னா 24 இது கிடையாது.
அடுத்தது ரெண்டாவது 24 ரெண்டாவது பிறகு என்ன கிடைக்குது 48. 48 4ஆல் டிவைட் ஆகுமா 12 4 48. 8ஆல் டிவைட் ஆகுமா 6 8 48. 16ஆல் டிவைட் ஆகுமா 16 3 வந்து 3 30 6 24. அப்ப அதுவும் டிவைட் ஆகுதா 16 3 பெருக்குனீங்க அப்படின்னா 24. 16 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது 16 × 3 16 × 3 எவ்வளவு 48. அப்பனா 16 டிவைட் ஆகுது 24 48ஆல் டிவைட் ஆகும். அப்பனா என்ன அர்த்தம் 48 அப்படின்றது வந்து என்னது இதால டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ரைட். அப்ப LCM of 4, 8, 16, 24 is equal to வந்து எவ்வளவு 48. ஓகே ரைட். அடுத்தது மெத்தட் 2. மெத்தட் 2 என்ன செய்யணும் தானா வகுத்தல். அதாவது எல் டிவிஷன் 4, 8, 16, 24. 4ஆல் டிவைட் பண்ணுவோமா 4ஆல் டிவைட் பண்ணா 1, 2, இங்க 4, இங்க வந்து என்ன கிடைக்கும் 4ஆல் டிவைட் பண்ணா 6ன்னு கிடைக்கும். இது திரும்ப இதுல ஏதாவது காமன் டிவைசர் இருக்கா? ஆமா இருக்கு. என்னது 2 அப்படின்றது இருக்கு. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்க 2ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி வர்றப்போ ஏதாவது 2 நம்பர் காமன் டிவைசர் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அதை போட்டுதான் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. அதுக்காக வந்து காமன் டிவைசரே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா இது 3த்துக்கும் 2 அப்படின்றது காமன் டிவைசர். காமன் டிவைசர்னா என்ன அர்த்தம் இதை பொது வகுத்தி இதை வந்து வெளியே எடுத்துடணும். ஓகே ஸோ 1ல போகாத நம்பர் அப்படியே விட்டுருங்க. இங்க வந்து என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். இங்க வந்து என்ன கிடைக்கும் 2ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 3. இப்ப இந்த 4 நம்பருக்கும் காமன் டிவைசரே இல்லை. அதாவது ஒரு பொதுவான நம்பரை வந்து என்ன செய்ய முடியாது வெளியே எடுக்கவே முடியாது. இப்ப LCM is equal to வந்து என்னது LCM is equal to 4 × 2 × 1 × 1 × 2 × 3. ரைட். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து எல்லாமே மல்டிபிள்ஸ்ல மட்டும் இருக்கிறது. x2 y, அதுக்கப்புறம் x3 y2 z2 அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அடிஷனும் உடல வரும். x2 + y2 அப்படின்னு வரும். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு எதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த எல்லாமே மல்டிபிளிகேஷனா இருக்கிறத மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதுக்கு எல்சிஎம் கேட்பாங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் x2 y and x3 y2 z2 அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நான் ப்ரொசீஜரலா சொல்றேன். அதுக்கப்புறம் அதனுடைய ஷார்ட்கட் சொல்றேன். ப்ரொசீஜரலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க வேல்யூ அப்படியே எழுதுங்க. இதை நம்பராவே ட்ரீட் பண்ணுங்க. வேற ஏதாவது ட்ரீட் பண்ணுங்க. நம்பர்ல என்ன செய்வோம் நம்பருக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா x3 y2 z2 நம்பர் போட்டோம் அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்றோம் மாறிலி அப்படின்னு சொல்றோம். அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த நம்பருக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ் ஒய் அந்த மாதிரிலாம் போட்டால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் மாறிகள் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ். ஓகேவா? இந்த 2 டேர்மே நான் அல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நான் எல் டிவிஷன் எடுக்கிறேன். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் x2 y, x3 y2 z2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுல இருந்து எதை வெளியே காமனா எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா x2 வெளியே காமனா எடுக்கலாம். ஓகே அப்ப x2 வெளியே காமனா எடுங்க. காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் x2 வெளியே போயிருச்சு. அப்போ y மட்டும் தான் இருக்கும். அந்த y எழுதிருங்க. இங்க வந்து என்னது x3ல x2 வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம் x3ல x2 வெளியே போயிருச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் a பவர் m divided by a power n which is equal to base வந்து சேமா அடிமானம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா a power m minus n அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப இங்க வந்து என்னது அடிமானம் ஒன்னாதான் இருக்க x 3 - 2 1. அப்ப இங்க இருந்து என்ன இருக்கும் 1 மட்டும் இருக்கும் இல்லையா x பவர் 1. அதே மாதிரி x பவர் 1 is equal to வந்து என்னது x பவர் 1 is equal to வந்து என்னது x. மேல 1க்கு மேல நம்பர்ஸ் இருந்தா அதை சொல்லணும். 1ன்னு இருந்துச்சுன்னா அதை சொல்ல தேவையில்லை. ஓகே ரைட். x y2 z2. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுல இருந்து எதை காமனா எடுக்கலாம் y அப்படின்றது இங்கேயும் இருக்கு பாத்தீங்களா? அப்ப y காமனா எடுக்கலாமா? y காமனா எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 1,
எக்ஸ் கமா இங்க வந்து என்னது ஒய் ஸ்கொயர்ல ஒய் வெளியே போயிருச்சு, அப்போ ஒய் இல்லையா, அப்புறம் இஜட் ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சுதா புரிஞ்சுதா? ஆல்ரைட். இப்போ எல்சிஎம், வாட் இஸ் எல்சிஎம்? ஜென்ரலா பண்ற ப்ரொசீஜர் தான். திஸ் இன்டூ திஸ் இன்டூ திஸ் இன்டூ திஸ். அதை எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒன் இன்டூ எக்ஸ் ஒய் இஜட் ஸ்கொயர். ஓகேவா? அப்ப எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? இங்க எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்ப மேல நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியணும், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ பவர் எம் பிளஸ் என். ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்து என்னது, இங்க இருக்கக்கூடியது, அதாவது டிவிஷன்ல இருந்தா மைனஸ் பண்ணணும், வேற வந்து மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பிளஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், இங்க எக்ஸ், எக்ஸ் எல்லாத்தையும் தனியா எழுதுங்க. அப்ப எக்ஸ் கியூபு, ஒய்ய பண்ணீங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயரு, இஜெட் வந்து என்னது, இஜெட்ல வந்து என்னது, இஜெட் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? ஸோ வாட் இஸ் தி எல்சிஎம் ஆஃப் இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூபு ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். ஓகேவா? இது கான்செப்ட். பட் ஆக்சுவலா ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கு, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி சால்வ் பண்ண தேவையில்லை. அப்ப நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறேன். கொடுத்திருக்க நம்பர் வந்து என்ன, கொடுத்திருக்க வேரியபிள்ஸ் வந்து அது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கமா எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு, எத்தனை மாறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை மாறிகள் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கமா எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். எக்ஸ்ன்றது ஒரு மாறி, ஒய் அப்படின்றது ஒரு மாறி, அதுக்கப்புறம் வந்து இஜெட் அப்படின்றது ஒரு மாறி இல்லையா? ரைட். ஓகே, அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் மூணு மாறிலிகள் இருக்கு. இப்ப எக்ஸ்ல இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம் எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம்ல இருக்கிறதுலே பெரிய டேர்ம் வந்து எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கியூப், அதை எழுதிக்கோங்க. ஒய்யை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய டேர்ம் வந்து என்னது, ஒய் ஸ்கொயர், அதை எழுதிக்கோங்க, ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இஜெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெருசு வந்து என்னது, இஜெட் ஸ்கொயர், அதை எழுதிக்கோங்க, இஜெட் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதா என்ன நடக்குது அப்படின்னு? வாட் இஸ் ஆன்சர்? இங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரும் இங்க நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஒன்னாதான் இருக்கு, பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது கான்செப்ட், இதே கான்செப்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஷார்ட்கட்டா ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஓகே, புரியுதா? அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 5. Find the LCM of x square y cube z square, comma y square z power 4, comma x square y, comma z power 5, comma இல்ல மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, டேர்ம் நம்பர் 1, டேர்ம் நம்பர் 2, டேர்ம் நம்பர் 3, மூணு டேர்ம் இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. எத்தனை மாறிகள் இருக்கு, அதாவது எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் மூணு மாறிகள் இருக்கு, அல்லது மூணு வேரியபிள்ஸ் இருக்கு. எக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் தான். அதாவது பெரிய வேல்யூ அப்படின்றது நான் எது சொல்றேன்னா பெரிய அடுக்கு. ஓகேவா? கிரேட்டஸ்ட் பவர் எது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், அந்த எக்ஸ் ஸ்கொயர் எழுதிருங்க. ஒய்யை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் பவர் வந்து என்னது, இங்க ஒய் கியூப் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, அப்போ ஒய் கியூப் தான் அதனுடைய ஆன்சர். இஜெட்டை பொறுத்தவரையிலும் பெரிய அடுக்கு வந்து என்னது, இஜெட் ஸ்கொயர், இஜெட் பவர் 4, இஜெட் பவர் 5, அப்ப இஜெட் பவர் 5. திஸ் இஸ் தி ஆன்சர். இதை நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு இங்க கமா இங்க கமா இங்க கண்டுபிடிச்சு சேம் ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். இப்ப நம்ம என்ன முடிச்சிருக்கோம், எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். ஓகே, எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு முடிச்சிருக்கோம். அடுத்தது ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சம்டைம்ஸ் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசிடி ஒன்றும் இல்லை, ஹைன்றது பதிலாக கிரேட்னு போடுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கிரேட்டர் காமன், இங்க ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா, அவங்க டிவைசர்னு சொல்லுவாங்க. டிவைசர், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மீ போ மா, சாரி மீ போ வா, மீ போ வா, மீ பெரு பொது வகுத்தி. ஓகேவா? சரி, இப்போ உதாரணமா 18 அப்புறம் வந்து 24, இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்.
ஓகே, HCF கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மெத்தட் 1 18,24. ஓகே, இதுல வந்து என்னது 2ஆல டிவைட் பண்ணாமா, 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், இங்க வந்து 9ன்னு கிடைக்கும். இது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் வந்து என்னது, அதாவது எந்த நம்பர் வெளியே காமனா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 வெளியே காமனா எடுக்கலாம் இல்லையா. 3 வெளியே காமனா எடுத்தீங்க அப்படின்னா இங்க 3ன்னு இருக்கும், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ன்னு இருக்கும். ரைட்டா? இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்ன செய்யணும்னா எல்லா நம்பரையும் பெருக்கணும். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அப்படின்னு எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். வேறஸ் வந்து HCF அப்படின்னா வந்து என்ன செய்யணும், எல்சிஎம் அப்படின்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4. HCF அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வெளியே காமனா எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் ஃபேக்டர். இது இந்த 2 நம்பருக்குமா இருக்கக்கூடிய அதிகபட்ச ஃபேக்டரே வந்து என்னதான் இந்த இதுதான். அப்போ 2 இன்ட்டு 3 இதை மட்டும் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 6. வேற இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 6 6 இன்ட்டு 12 வருமா, 6 இன்ட்டு 12 வந்து எவ்வளவு, 6 இன்ட்டு 12 72 இல்லையா. ஸோ அப்போ 72 is the answer. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னா எல்லுனா லீஸ்ட், அது கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களா ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஹச்னா ஹை, அதனால பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னது, நீங்க உண்மையிலேயே ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், எந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எல்சிஎம் தான் பெரிய வேல்யூ வரும். ஏன் அப்படின்னா இது வந்து மல்டிபிள். வேற சுத்தி இது வந்து என்னது, மல்டிப்ளை அதிகமா இருக்குமா அல்லது டிவைஸ் பண்றது அதிகமா இருக்குமா, மல்டிபிள் பண்ணாதான் அதிகமா இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்லையும் இந்த எஃப்லையும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எது அதிகமா இருக்கும், மல்டிபிள் தான் அதிகமா இருக்கும். இப்போ இந்த 2 நம்பர் இருக்குல்லையா, 18 24, இதுல இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வந்து எவ்வளவு, 72 தான். ஓகேவா. HCF அப்படின்றது வந்து என்னது, இந்த 6 அப்படின்றதான். ஸோ ஆஸ் அ ரூல் LCM is always greater than or equal to HCF. It is never HCF. HCF அதிகமா, எல்சிஎம்ல HCF அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக்டரே, அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. தட் இஸ் ராங். இதை எழுதி இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. இது தப்பு. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த கேசஸ். ஓகேவா. ஓகே, இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 18க்கு 24னா HCFனா என்னன்னு பாத்தீங்கன்னா 18னுடைய வகுத்திகள் அப்படின்றதெல்லாம் என்னென்னலாம் டிவைஸ். 18 வந்து 1ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 2ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 3ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 4ஆல டிவைட் ஆகுமா, 18 4ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. 5ஆல டிவைட் ஆகாது. 6ஆல டிவைட் ஆகுமா, ஆமா 6ஆல ஆகும். 7ஆல 8ஆல 9ஆல ஆகுமா, 9ஆல ஆகும். அடுத்து வேற பாதி வரைக்கும் வந்துட்டாலே அது அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க தேவையில்லை. 18ஆல ஆகுமா, ஆமா ஆகும். அப்போ 18னுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னது, 1, 2, 3, 6, 9, 18. அதே போல 24க்கு எழுதுங்க. 24க்கு எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும், 1ஆல டிவைட் ஆகுமா, ஆமா ஆகும். 2ஆல டிவைட் ஆகுமா, ஆமா ஆகும். அதுக்கடுத்து 3ஆல டிவைட் ஆகுமா, எஸ் ஆகும். 4ஆல எஸ் ஆகும். 5 ஆகாது. 6 ஆகும். 7 ஆகாது. 8ஆல டிவைட் ஆகும். 9, 10, 11, 12ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்டா 24 தான். ஓகேவா. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ் அல்லது இதனுடைய காரணிகள். ஓகேவா. அல்லது இதனுடைய வகுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். 3 ஃபேக்டர், 3 சொல்றேன். ஃபேக்டர் அல்லது டிவைசர். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா காரணிகள், வகுத்தி அப்படின்னு சொல்றேன் இல்லையா. சரி, இப்போ HCF 2 நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிறதுலே காமனா இருக்கக்கூடிய நம்பர்ல வந்து 2 காமனா இருக்கு, 3 காமனா இருக்கு, 6 காமனா இருக்கு, வேற எதுவும் காமனா. இதுல இருக்கிறதுலே அதிக பெரிய வேல்யூ என்னவோ, காமனா இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னவோ அதை சூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா. இது காமன் தான், இதுவும் காமன் தான். இதுல இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வந்து என்னது, 6. அதைதான் சூஸ் பண்ணணும். ஓகேவா. புரியுதா என்ன நடக்குது அப்படின்றது. எல்சிஎம் அப்படின்னாலும் இந்த மெத்தட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் HCFனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ HCF அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னது 18க்கும் 24க்கும் நான் ஃபேக்டர்ஸ் எழுதி அதுல இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ எழுதுறது தான் வந்து என்னது, HCF. ஓகேவா. ரைட், ப்ராப்ளம் பார்க்கலாமா. ப்ராப்ளம் அதே போல இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா HCF இன் பாலினாமியல்ஸ். HCF
in polynomials. Okay, x square y comma x square y square z cube. Okay, எக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியானதை நான் சூஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸ் கியூப்னு கூட வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியானது என்னது? HCF. இருக்கிறதுலே கம்மியானது என்னது? எக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியானது வந்து என்னது? ஒய். இஜெட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியானது என்னது? இங்க வந்து இஜெட் கியூப் இருக்கு, இங்க இஜெட் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்? இஜெட் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. எனிதிங் பவர் 0 வந்து எவ்வளவு? 1. ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன போடணும்? இஜெட் பவர் 0 அப்படின்றதான் போடணும். இஜெட் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது? 1ன்றதுனால அதை நான் போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ வாட் இஸ் HCF? திஸ் இஸ் HCF. எல்சிஎம் அப்படின்றது என்ன வரும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இஜெட் கியூப். இதான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய அடுக்கு உள்ளதை எடுத்து எழுதணும். வேற வந்து HCF அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன அடுக்கு உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஆல்ரைட், அடுத்தது போலாமா? ஓகே, ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ஓகே, இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் அது HCF கண்டுபிடிக்கணுமா அல்லது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 822 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 3 லென்த் கொடுத்துருக்காங்க. 825, 675, அடுத்து 450. ஓகேவா? ரைட், இது 3ஐயும் துல்லியமா அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட், அதிகபட்சம் அப்படின்னு வந்தா வந்து என்னது? அது ஹச். அதிகபட்சம் அப்படின்னாலே வந்து என்னது? ஹச் கண்டுபிடிக்கணும். ஹச் அப்படின்னா வந்து என்னது? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 3 லென்த் இருக்கு. இங்க ஒரு லென்த்து, இங்க வந்து ஒரு லென்த்து, இங்க வந்து ஒரு லென்த்து, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு லென்த். ஓகே, இப்போ இது வந்து என்னது? 875. இது வந்து என்னது? 675. அதுக்கடுத்து இது வந்து எவ்வளவு? 450. இதை நான் என்ன செய்யறேன்? ஒரு இன்ச் டேப் மூலமா மெஷர் பண்றேன். ஓகேவா? இப்ப 100 சென்டிமீட்டர் அந்த இதை நான் 100 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த நாடா வச்சு அளக்குறேன் அப்படின்னா 800 வரைக்கும் அளந்துருவேன். அதுக்கடுத்து வந்து என்னது? எனக்கு 75 அப்படின்றது இடிக்கும். ஓகேவா? அப்ப என்ன கிடையாது, அந்த 100 என்னால மெஷர் பண்ண முடியாது. இப்ப 5 பண்ணேன் அப்படின்னா 5ஆல டிவைட் ஆகும் எல்லா நம்பருமே. ஆனா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அப்ப துல்லியமா நான் இது பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப HCF கண்டுபிடிக்கலாமா? HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் 825. ஒரு நிமிஷம் கலர் மாத்திக்கிறேன். 825, 675, 450. இதுக்கு எல்சிஎம் HCF கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் 5ஆல டிவைட் பண்ணலாமா? 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் அல்லது 25ஆல டிவைட் பண்ணலாமா? 25ஆல டிவைட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 25ஆல டைரக்டா டிவைட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி, புரியாதவங்க 5ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 1. இங்க 32 இருக்குமா? 32ல வந்து என்னது? 6 இருக்கும். 25ல 5, 1. இங்க வந்து 17 இருக்கும். 3, 25, 5, 9, 0. அதுக்கடுத்து அகைன் 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3, 33. இது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2, 35, 27, இது 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1, 18 இல்லையா? ஓகே, இது 3 எதால டிவைட் பண்ணலாம்? 3க்கும் காமனா 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 11, 9, 6. இங்க பாருங்க, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும், அதாவது மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. 11, 9, 6 3 டேர்ம் இருக்கு. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இருந்தாலும் அதை நீங்க வெளியே எடுத்து எழுதணும். வேறஸ் வந்து HCF பொறுத்த வரையில 3க்குமே காமன் ஃபேக்டர் இருந்தால் தான் வெளியே எடுத்து எழுதணும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ HCF இஸ் ஈக்குவல் டு என்னது? வாட் இஸ் HCF?
HCF is equal to 5 into 5 into 3. 5 எத்தனை 25, 25 3 வந்து என்னது 75. அப்போ what is answer 75 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அந்த 3 லென்த்தையும் மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேப்போட லாங்கஸ்ட் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 2. Problem number 2. So second problem, find the HCF of 3 numbers. என்ன கொடுத்திருக்காங்க? 396, 504, 636. முன்னூத்தி 96, 504, 636. என்ன செய்யுங்க? 3 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. 3 ஆல் டிவைட் ஆகுமா? ஆமா, 3 ஆல் டிவைட் ஆகும். எப்படி 3 ஒரு பர்டிகுலர் நம்பர் எப்படி 3 ஆல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்க. 3 ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து 3 ஆல் டிவைட் ஆகும். 3 + 9 + 6. 3 3 ஆல் டிவைட் ஆகும், 9 3 ஆல் டிவைட் ஆகும், 6 3 ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5 4, 5 4 கூட்டினீங்க அப்படின்னா 9, 9 3 ஆல் டிவைட் ஆகுமா? ஆமா ஆகும். அடுத்து 6 3 ஆல் டிவைட் ஆகும், 3 3 ஆல் டிவைட் ஆகும், 6 3 ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 ஆல் டிவைட் ஆகும். 3 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 3 2. இது 1 6 24ல 8. இங்க 2 1 2. இதை வந்து எதால திரும்ப டிவைட் பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4ஆல் டிவைட் பண்ணலாம், அல்லது 2ஆல் டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 13 அப்படின்னா 6, மீதி 1 12, 6, இது வந்து 8 84. இது வந்து எவ்வளவு? 1 0 6. அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா? 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 33, 40. 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 42. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 53. ஓகே, இது மூணுத்துக்குமே வந்து என்னது கிடையாது, காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 53 2ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா 53 3ஆல டிவைட் ஆகாது. 4ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா 53 ஒத்தப்பட எண் இல்லையா? அப்போ ரெட்டப்பட எண்லாம் வந்து என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் HCF. வாட் இஸ் ஆன்சர்? 3 × 2 × 2. ஆன்சர் வந்து எவ்வளவு? 2 6, 6 2 12. 12 இஸ் தி HCF ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 3. இந்த மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 35, 56 மற்றும் 91ஆல் வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நான் 35ஆல டிவைட் பண்றேன். அந்த நம்பரை நான் என்ன செய்யறேன்? 35ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்றப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 7ன்னு கிடைக்குது. ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கு, அதை நான் 56ஆல டிவைட் பண்றேன். எனக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 7ன்னு கிடைக்குது. ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கு, அதை நான் 91ஆல டிவைட் பண்றேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க, அதாவது ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, I have to find LCM for 35, 56,
91. இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 35, 56, 91. கண்டுபிடிங்க என்ன கிடைக்கும்? 35, 56, 91. எல்சிஎம் ஏழால டிவைட் ஆகுமா? 7ஆல டிவைட் ஆகுமா? 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளவு? 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 5, இதை 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 56 இல்லையா? 8, இது வந்து எவ்வளவு? 13. 5க்கும் 8க்கும் 13க்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் வந்து என்னது? எதுவுமே கிடையாது. 5க்கும் 8க்கும் எதுவும் கிடையாது. 8க்கும் 13க்கும் எதுவும் கிடையாது. ஏன்னா 13 அப்படின்றதும் பிரைம் நம்பர், 5 அப்படின்றதும் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா தமிழ்ல வந்து என்னது? பகு எண், பகா எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரைம் நம்பர்னா பகா எண். ஓகேவா? ரைட். பகு எண் அப்படின்னா வந்து அது வந்து காம்போசிட் நம்பர். சரி, இப்போ இது எதுவுமே கிடையாது அப்படின்றதால நான் என்ன செஞ்சுக்கணும்? 7 × 5 × 8 × 13. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 7 × 5 × 8 × 13 which is equal to இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 7 5 35. 7 × 5 which is equal to 35. 8ஐயும் 13ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 8 × 13 104ன்னு கிடைக்குது. இது ரெண்டையும் பெருக்குங்க, எவ்வளவு கிடைக்கும்? இது ரெண்டையும் பெருக்குங்க, எவ்வளவு கிடைக்குதுன்னா 3640. ரெண்டையும் பெருக்குனா ஓகேவா? ரைட். இப்போ LCM ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 3640. இங்க ரிமைண்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் 3 கேஸ்லயும் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 7 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நான் என்ன செய்யணும்? x இஸ் ஈக்குவல் டு 3640 பிளஸ் 7. This is the answer, which is equal to 3647. ஓகேவா? ஓகேவா? அடுத்தது இதை ஒரு ஃபார்முலா பேஸ்ல எழுதிக்கிறோமா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது A அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, B அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, C அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஐ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ். எனக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா y அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா x is equal to LCM of A, B, C பிளஸ் ரிமைண்டர் ஆர்னே வச்சுக்கோங்க, பிளஸ் ரிமைண்டர் ஆர். ஓகேவா? புரியுதா? திஸ் இஸ் தி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபார்முலாஸ்லாம் என்ன செய்யுது? நம்மளா வந்து கிரியேட் பண்ணிக்கிறதா. ஸோ அப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அல்லது ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரை வந்து இன்னொரு நம்பர் டிவைட் பண்றப்போ நமக்கு காமன் டிவைசர் ஆர் அப்படின்னு, காமன் ரிமைண்டர் ஆர் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா என்னுடைய நம்பர் அப்படின்றது என்னன்னா அந்த எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆர் அப்படின்ற வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 4 பாருங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 21x² y, 35xy². ஓகே ஓகே. அப்ப இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தனியா எல்சிஎம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் என்னது? 21, 35. எல்சிஎம் எடுக்கலாமா? 21, 35. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3ஆல போகாது, 7ஆல போகும் இல்லையா? 7ஆல போகும். ஓகே, 7ஆல பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்க 3, இங்க வந்து எவ்வளவு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க. அப்ப 7 3 21, 21 × 5 வந்து எவ்வளவு? 21 × 5 105 இல்லையா? அப்ப எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 105. ஓகே ரைட். 105ன்றது இருக்கணும். ஆனா எல்லா ஆப்ஷன்லயும் 105 இருக்கு பாருங்க. எல்லா ஆப்ஷன்லயும் 105 அப்படின்றது இருக்கு. அப்ப அதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது x² ரிமைனிங் இருக்கட்டாம எடுத்து எழுதிக்கோங்க. x² y, xy². இப்ப இதுக்கு எல்சிஎம் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? என்னது? x². அந்த x² அப்படின்றத இங்க எழுதிருங்க. இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வந்து எவ்வளவு? y². அதை இங்க எழுதிருங்க. which is equal to what is answer? x² y². ஓகேவா? வாட் இஸ் ஆன்சர்? 105 x² y² அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ 105 x² y² அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? அதுதான் வந்து என்னது? எல்சிஎம். ஓகேவா? இப்ப இதே இதுக்கு HCF என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதே இதுக்கு HCF என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? HCF அப்படின்னா 7. ஓகேவா? அந்த 7 எழுத்து எழுதிடணும். இது ரெண்டுல கம்மியான வேல்யூ அடுக்கு வந்து என்னது? எக்ஸ்.
இது ரெண்டுல கம்மியான அடுக்கு வந்து எவ்வளவு? ஒய். அப்போ 7xy அப்படின்றது என்னது? 7xy அப்படின்றது அதனுடைய HCF. வேறஸ் வந்து 105 x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படின்றது இதனுடைய LCM. ஓகேவா? ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 5. Find the LCM of following number: 24x square y cube z power 4, 8 8 cube y square z square, 16x y square z cube. ஓகேவா? இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன நம்பர் இருக்கு? 24, 8, 16. இதை நீங்க டானா வகுத்துலையும் போடலாம், அல்லது இருக்கலே பெரிய நம்பர் வந்து என்னது? 24. 24 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 16ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 24க்கு அடுத்த மடங்கு வந்து என்னது? 48. 48 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 16ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்படின்னா என்னது? LCM ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 48. எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றது புரியுது இல்லையா? சோ 24 பெரிய நம்பர் 24. 24 8ஆல் டிவைட் ஆகும், 16ஆல் டிவைட் ஆகாது. அப்ப 24 அப்படின்றது LCM கிடையாது. அடுத்த மடங்கு வந்து என்னது? 48. 48 8ஆல் டிவைட் ஆகுமா? 6 8 48. 48 16ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 3 16 48. ஸோ 48ஆல் டிவைட் ஆகும். ஸோ 48 அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அதுதான் வந்து என்னது? என்னுடைய LCM. ஓகே, ஆல்ரைட், புரியுதா? சரி, அப்போ 48 ஆன்சர்ல எனக்கு என்ன இருக்கணும்? 48 இருக்கணும். 3 ஆப்ஷன்ல 48 இருக்கு. இங்கேயும் 48 இருக்கு, இங்கேயும் 48 இருக்கு, இங்கேயும் 48 இருக்கு. இது ஆப்ஷன் ஏ ஆன்சர்ல கிடையாது. ஓகேவா? அடுத்தது கொடுத்திருக்கக்கூடிய அந்த பவர்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஜெட் பவர் 4, எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் கியூப். ஓகேவா? இதுல இருக்கிறதுல எக்ஸோட பவர் அதிகமா இருக்கிறது வந்து என்னது? எக்ஸ் கியூப். ஒய்யோட இது வந்து எதுல அதிகமா இருக்கு? ஒய் கியூப். இஜெட்டோடது எதுல அதிகமா இருக்கு? இஜெட் பவர் 4. அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 48 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இஜெட் பவர் 4. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஜெட் பவர் 4, அடுத்த டேர்ம் அதோட LCM வந்து என்னது? 48 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இஜெட் பவர் 4. அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ப்ராப்ளம் நம்பர் 6. சிக்ஸ்த் ப்ராப்ளம் 8 48. பெரிய நம்பர் என்ன? 48. 48 8ஆல் டிவைட் ஆகுமா? 6 8 48. அப்ப வாட் இஸ் LCM? LCM is equal to 48. 48 இருக்க ஆப்ஷன் எங்க இருக்கு? இது ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அடுத்ததுக்கு சால்வ் பண்ணவே தேவையில்லை. இதுல இருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இங்க 6 தான் இருக்கு, இங்க 96 இருக்கு, இங்க 38 இருக்கு, இங்க 48 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4 இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ எக்ஸ் பவர் 4 தான் அதிகம். எக்ஸ் பவர் 2 விட எக்ஸ் பவர் 4 தானே அதிகம். அப்ப எக்ஸ் பவர் 4, கமா இல்ல, இன்டூ ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் பவர் 4 இருக்கு இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன போடுவீங்க? ஒய் பவர் 4 அப்படின்றத போடணும். ஓகேவா? So what is answer? x power 4 y power 4. Option B is the right answer. ஓகேவா? ஈஸியா சால்வ் ஆயிருச்சா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 7. The HCF of x square plus 4x minus 12 and x square minus 5x plus 6. இதனுடைய HCF என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் இங்க பாலினாமியல் நடத்துறப்ப 2 டேர்ம் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் இதுல 2 டேர்ம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அது இங்க நான் சொல்றப்போ இங்க இது எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இங்க அடுத்து பிளஸ் டேர்ம்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதோட அப்ளிகேஷன் தான் இந்த இது. ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஊடல பிளஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். பெருக்குனா மைனஸ் 12 வரணும், கூட்டுனா 4 வரணும். அப்படியான நம்பர் வந்து என்னது? 3 12. 3 × 4 12. ஆனா இதுல என்ன பண்ணாலும் வந்து என்ன வராது? 4ன்னு வராது இல்லையா?
3 12 தான். ஆனா வந்து -3 +4 அல்லது -3 -4 +3 -4 அப்படின்லாம் போட்டா 4லாம் வராது. அப்போ இந்த இது தப்பு. வேற என்ன பண்ணலாம்? 6 2 12 6 × 2 வந்து என்னது 12. ஆனா எனக்கு என்ன வேணும்? -12ன்னு வேணும். அப்ப 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து என்னது மைனஸ்ல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு மைனஸ் போட்டு பாருங்க, இதுக்கு பிளஸ் போட்டு பாருங்க. 6 2 12 அப்ப -12 தான். ஆனா இது ரெண்டையும் கூட்டுறப்போ உங்களுக்கு வந்து 4ன்னு கிடைக்கணும். -6 + 2 -4 தான் வருது. அப்ப இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா 6 × 2 தான். ஆனா 2க்கு மைனஸ் போடணும். 2க்கு மைனஸ் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 2 12 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ -12. இது ரெண்டையும் இது பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 - 2 6 - 2 4. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சா? அப்ப அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இங்க எழுதிக்கோங்க. x + 6 × x -2 அவ்வளவுதான். இப்ப இதோட ஃபேக்டர் அப்படின்றது என்னது? x + 6 × x - 2. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன்னா பாத்துக்கோங்க. செக் பண்ணணும் அப்படின்னா x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x², x 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6x. அடுத்து இந்த 2ஆல இது பண்ணீங்க அப்படின்னா -2x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -12. இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்ப இதனுடைய ஃபேக்டர் வந்து என்னது? x + 6 × x - 2. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? x⁴. செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? x⁴, அதாவது x² -5x + 6. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். பெருக்குனா 6 வரணும், கூட்டுனா -5 வரணும். அப்ப 6 எப்படி வரும்? 3 2 6ன்னு வருமா? 3 × 2 அல்லது 6 அப்படின்றது என்ன வரும்? 1 × 6 அப்படின்னு போட்டா வருமா? பெருக்குனா 6 வருது. கூட்டுனா வந்து என்ன எனக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா -5 வருது. அல்லது வேற எப்படி செய்யலாம்? 3 2 6 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து பாருங்களேன், 1 × -6ன்னு போட்டீங்க அப்படின்னா பிளஸ்ல தான் வருது. ஓகேவா? ஆனா இங்க மைனஸ் இருக்கு, இங்க வந்து மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல இருந்தாலே 2 நம்பருமே வந்து என்னது மைனஸ்ல தான் வரும். ஓகேவா? அது தனி கான்செப்ட். பாலினாமியல்ஸ் பத்தி டீடைல்டா நடத்துறப்ப அந்த மாதிரி வருவோம். அப்ப என்ன வரும் ஆன்சர்? -3 × -2 6. -3யும் -2யும் கூட்டுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். ஓகேவா? நமக்கு தேவையானது வந்துருச்சா? அப்போ மைனஸ் இங்க வந்து 6, இங்க வந்து -5. ஓகே, அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? x - 3 × x - 2. ஓகேவா? ஒருவேளை இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியல, ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா -b ± √b² - 4ac / 2a. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல b அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய வேல்யூ, a அப்படின்றது x²க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ, c அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது ஃபார்மெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ax² + bx + c அப்படின்றதோட ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF ஆஃப் என்னென்ன நம்பர்ஸ், என்னென்ன பாலினாமியல்ஸ்? x + 6, x - 2, x - 3, x - 2. ஓகேவா? இதோட HCF கண்டுபிடிக்கணும். ஜென்ரலா HCF கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா இது ரெண்டுல இருக்கக்கூடிய காமன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் எடுத்து எழுதுவேன். நீங்க என்ன எல் டிவிஷன்ல போட்டு பாருங்க, என்ன வரும்? x + 6 × x - 2, x - 3 × x - 2. இது ரெண்டுல காமனா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது? x - 2. அதை இங்க எடுத்து எழுதிருங்க. இங்க என்ன கிடைக்கும்? x + 6, இங்க என்ன கிடைக்கும்? x - 3. ஓகேவா? இப்ப HCFனா என்ன எழுதுவீங்க? வாட் இஸ் HCF? HCF அப்படின்னா என்ன எழுதணும்? x - 2 அப்படின்றது எழுதணும். LCM அப்படின்னு என்ன எழுதணும்? LCM is equal to x - 2 × x + 6 × x - 3 அப்படின்னு எழுதணும். சரியா? நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னது? HCF. இப்போ வாட் இஸ் ஆன்சர்? x - 2 அப்படின்றத ஆன்சர். எங்க இருக்கு அந்த ஆன்சர்? ஆப்ஷன் A. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நான் இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைப்ல அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றனால அது சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கேன். நிறைய ஸ்டெப் எல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் இது வந்து டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும்.
டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 25க்கு மினிமம் 23, 24ஆவது எடுத்துடணும். ஓகேவா? தட் இஸ் வை அப்பதான் வந்து உங்களால பாஸ் ஆக முடியும். அப்படினால பெருசா இருக்குன்னு இது பண்ணாதீங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே பண்றதுனால ரொம்ப டைம் எடுக்குது. பிளஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்து 2-3 ஸ்டெப்லயே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அவ்வளவு தூரத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்திருக்கணும். அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 8. ப்ராப்ளம் நம்பர் 8. LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, find the other number. தமிழ்ல ரீட் பண்றேன். இரு எண்களின் LCM ஆனது HCF இன் 6 மடங்கு ஆகும். HCF 12, அப்புறம் ஒரு நம்பர் வந்து 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு, ஒய் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் இருக்கு அண்ட் தென் HCF இருக்கு. இது 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 இந்த 4 டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் ஒய், அப்புறம் எக்ஸ் ஒய்க்கான எல்சிஎம், எக்ஸ் ஒய்க்கான HCF. இந்த 4ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா x into y is equal to LCM into HCF. ஓகே ரைட். இப்போ இதுல சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபெயில் ஆகக்கூடிய இடங்கள் அப்படின்லாம் சிலது இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட், அதை நான் இப்ப சொல்லல. இப்போதைக்கு வந்து என்னது, ஒரு மினிமல் ப்ராப்ளத்துல x into y which is equal to
இப்போ கேட்குதான்னு பாருங்க. ஹலோ ஹலோ. ஓகே ஓகே ரைட். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 2 0 3. இதை 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 1 27 27 அப்படின்னா 9 அப்படின்னு வரும் இல்லையா? ஓகே. வேற ஏதாவது டிவைட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 203 அப்படின்னு இருக்கு. இங்கே 319 அப்படின்னு இருக்கு. வேற என்ன காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு? வேற என்ன காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு? 29ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இது வந்து எதால டிவைட் ஆகும்? 29ஆல டிவைட் ஆகும். ஸோ 29 இங்கே போட்டிங்க அப்படின்னா 203 29ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 203 divided by 29. 203 divided by 29 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 7. அதே மாதிரி 319 29ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 11. ஆன்சர் வந்து எவ்வளவு? 11. ஸோ இங்கே 11. இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன கிடையாது? காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2 × 3 × 29. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 × 29ன்னு வரும். ஆன்சர் இஸ் 174. ஆன்சர் இஸ் 174. இதில் பாருங்களேன், இந்த 29 அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம்? இந்த 2 × 3 which is equal to 6 அப்படின்னே போட்டுருவோம். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபைட் பண்ணி போடணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் 1230 divided by x 1926 divided by x அப்படின்ற நம்பர் இருக்கு. இதை வந்து 12 ரிமைண்டர் கொடுக்குதுன்னா நான் என்ன செய்யணும்? ஸ்டெப் நம்பர் 1, இந்த நம்பர் மைனஸ் ரிமைண்டர், இந்த நம்பர் ரிமைண்டர் -12 போட்டுட்டு ரிமைனிங் வரக்கூடிய அந்த நம்பருக்கு நான் என்ன செய்யணும்? ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? அடுத்தது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் செஞ்சிடலாம் இல்லையா? சரி, இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 15. p² - 3p + 2, p² - 4 மீச்சிமா காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? p² - 3p + 2, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? p² - 4. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? பெருக்குனா 2 வரணும், கூட்டுனா -3 வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? x - 1 × x - 2. கரெக்டாக இருக்கா? இப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் கிடைக்கும். ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ -1 × -2 is equal to +2. -1 + -2 which is equal to -3. ஓகேவா? ஸோ which is equal to என்னது? சாரி, இங்கே எக்ஸ் போட்டிருக்குன்னா பின்னு மாற்றிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? a² - b² மாதிரி இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? p + 2 × p - 2. p - 2. ரைட்டா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? காமனாக இருக்கக்கூடியதை ஒரே ஒரு நிமிஷம், காமனாக இருக்கக்கூடியதை எழுதிட்டு, இதில் எது காமனாக இருக்குது? p - 2 அப்படின்றது காமனாக இருக்குது இல்லையா? அதை எழுதிட்டு காமன் இல்லாத டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். p - 1 × p + 2 அப்படின்னு எழுதிக்கணும். இது வந்து என்னது? எல்சிஎம். ஹச்சிஎஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஹச்சிஎஃப்னு கேட்டிருந்தாங்கன்னா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ 2 பாயிண்ட் நம்பர் 1, ஹச்சிஎஃப்னு கேட்டாங்க அப்படின்னா காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் மட்டும்தான் எழுதணும். எல்சிஎம் அப்படின்னா என்னென்னா, காமனாக இருக்க டேர்மை ஒரு தடவை எழுதிட்டு காமனாக இல்லாத டேர்ம்ஸை எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுலையும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி p - 2ன்னு போடுவீங்க அப்படின்னா ஆப்ஷனில் p - 2 வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஆப்ஷன் எப்போ மட்டும் தான் சூஸ் பண்ணணும்? திஸ் இஸ் HCF. ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகேவா? 15ஓட ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி. ரைட். அடுத்தது 16th எல்சிஎம் பாருங்க. 16th HCF கேட்டிருக்காங்களா? எல்சிஎம் ஆஃப் 2 numbers இஸ் 80. அதாவது எக்ஸ் அண்ட் தென் ஒய் அப்படின்னு 2 நம்பர் இருக்கு. இதோட எல்சிஎம் என்ன கொடுத்துட்டாங்க?
180ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து எவ்வளவு? 180. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஹெச்சிஎஃப். நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இந்த ரிலேஷன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எது ஹெச்சிஎஃப் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் அந்த தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அண்ட் தென் வந்து ஒய் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஹெச்சிஎஃப்ல வந்து என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 180. HCF x y divided by 180 which is equal to HCF. இதில் வந்து பாருங்களேன், இந்த 180 அப்படின்றது 45ஆல் டிவைட் ஆகுமா? ஆமாம் ஆகும். இந்த 180 அப்படின்றது இந்த 60ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். இந்த 180 அப்படின்றது இந்த 90ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். ஆனால் இந்த 180 அப்படின்றது இந்த 75ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் இங்கே எல்சிஎம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போனா இந்த ஹெச்சிஎஃப் கீழே வர்றப்போ நமக்கு என்ன இருக்கணும்? இந்த இதால் டிவைட் ஆகணும். வரக்கூடிய ஹெச்சிஎஃப் அப்படின்றது இதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். ஸோ அப்போது இந்த 45ஆல் இந்த 180 அப்படின்றது டிவைட் ஆகும், 60ஆல் 180 அப்படின்றது டிவைட் ஆகும், 90ஆல் இந்த 180 அப்படின்றது டிவைட் ஆகும். எதால் டிவைட் ஆகாது? இந்த 75 அப்படின்ற நம்பரால் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இப்போ 45ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். நான் 60ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். 90ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் 75ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வரும். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம். ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர்ஸ் 18, 24 and 30. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 18, 24, 30 காமன் ஃபேக்டர்ஸை வெளியே எடுத்து எழுதணும். 3க்கும் காமனாக இருக்கிறது வந்து என்னது? 6 வந்து காமனாக இருக்குது இல்லையா? அடுத்து இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடச்சிரும், இங்கே வந்து 4ன்னு கிடச்சிரும், இங்கே வந்து 5ன்னு கிடச்சிரும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர்? இந்த 6 அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இது 3த்துக்கும் வந்து என்ன கிடையாது? காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 6. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டைரக்ட் ஃபார்வர்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது எல்லாமே. 18th கொஸ்டின் பாருங்க. HCF ஆஃப் 144 root A and 120 A is dash. HCF கண்டுபிடிக்கணும். நல்லா நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும் அப்படின்னா, ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. ரூட் ஏயோட மீனிங் என்ன? ரூட் ஏ அப்படின்னா ஏல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பவர் வந்து 1/2ன்னு அர்த்தம். ஜென்ரலாக அந்த ரூட் போட்டு இங்கே எதுவும் கொடுக்கல அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2. இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கியூபிக் ரூட்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனமூலம்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் பவரில் 1/3ன்னு அர்த்தம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 2 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 3, 4, 5 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்போ வாட் இஸ் ஆன்சர்? இங்கே ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் இருக்குது? 144 ரூட் ஏ இருக்குது, 120 ஏ அப்படின்னு இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? HCF எடுக்கணும். இது ரெண்டில் எதை காமனாக எடுக்கலாம்? 12 காமனாக எடுக்கலாம் இல்லையா? ஸோ 12 வெளியே காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும்? 12 12 144. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், 1ல் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணமா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர், இந்த மாதிரி எது வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 வரைக்கும் போட்டு வச்சுக்கணும். திஸ் இஸ் ஹோம்ஒர்க். அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது இந்த 30 வரைக்கும் போட்டு வச்சுட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? 144ன்னு பார்த்தாலே இந்த நம்பரை பார்த்தாலே என்ன தெரியணும்? தோணணும்,
12 ஸ்கொயர் அப்படின்றது தோணணும். ஓகேவா? அப்ப இங்க 12 √2 கமா இது 12 காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 10a. அப்புறம் இதுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? 2ன்ற நம்பரை காமனா எடுக்கலாமா? 2ன்ற நம்பரை காமனா எடுத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 6√a கமா இங்க வந்து என்ன கிடைக்கும்? 5a அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுல இருந்து எதை காமனா எடுக்கலாம்? √a வந்து காமனா எடுக்கலாம் இல்லையா? √a காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? √a காமனா எடுத்தீங்க அப்படின்னா 6 கமா இங்க வந்து என்ன கிடைக்கும்? 5√a அப்படின்றது கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்களா LCM கேட்டிருக்காங்களா? HCF தான் கேட்டிருக்காங்க. HCF அப்படின்னா வந்து என்னது? இந்த சைடில் உள்ளதை மட்டும் எழுதணும். 12 இன்டூ HCF இஸ் ஈக்குவல் டு 12 இன்டூ 2 இன்டூ √a. ஆன்சர் இஸ் 24√a. 24√a. This is the answer. ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் LCM ஆஃப் 156 அண்ட் 124. அதாவது 156 மற்றும் 124க்கான மீச்சிறு பொது மடங்கு காண்க. LCM கேட்டிருக்காங்க. 156 இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து 124 எழுதிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து என்னது? TNPSC PYQனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினையும் கம்பைல் பண்ணி அதை டாபிக் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து என்னது? டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 14 14னா வந்து என்னது? 7 மீதி 1 16 8. இதை 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 62. அடுத்து இதை வந்து என்ன செய்யலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 3 39. இங்க வந்து என்ன கிடைக்கும்? 3 1 31. 31க்கும் 39க்கும் என்ன கிடையாது? காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 39 இன்ட்டு 31. இதை நீங்க மல்டிப்ளை பண்றதுதான் சேலஞ்ச். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 8 36. திஸ் இஸ் தி ஆன்சர். கரெக்டாக பெருக்கி மட்டும் போட்டுரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா வந்து என்னது? HCF. அதில் பாருங்க, இதில் HCFனே சொல்லலை. நம்ம படிக்கிறதுல எப்படி படிச்சிருந்திருப்போம்? HCF அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்சுவலாக அது என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 25 35 45. 25, 35, 45. HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 5 கிடைக்கும், இங்கே 7 கிடைக்கும், இங்கே 9 கிடைக்கும். இது மூணுக்கும் காமன் ஃபேக்டரே கிடையாது இல்லையா? இது மூணுக்கும் காமன் ஃபேக்டரே இல்லை. அப்போ ஆன்சர் என்ன? HCF இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்படியான ஆப்ஷன் இங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் அதர் வேல்யூஸும் செக் பண்ணிக்கிடுவோம். B C³ D³ B² C⁵ C³ ஓகேவா? பியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ வந்து என்னது? இங்கே பி மட்டும்தான் இருக்கு. பியை தூக்கி இங்கே போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா தேர்ட் டேர்ம்ல பிஏ வந்து இல்லை பாருங்க. 3வது டேர்ம்ல வந்து பி அப்படின்ற டேர்மே இல்லை. எந்த டேர்ம் இல்லையோ இல்லாத டேர்மை தான் இங்கே போடணும். ஓகேவா? அடுத்தது சியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன இருக்கு? இங்கே C³ இருக்கு, இங்கே C⁵ இருக்கு, இங்கே C³ இருக்கு. C³ தான் கம்மியான வேல்யூ. C³ எழுதிக்கணும். இங்கே D³ இருக்கு, இங்கே டிஏ இல்லை பாருங்க. டி இல்லை அப்படின்னா அந்த இல்லாததான் இங்கே எழுதணும். இல்லாத எழுதணும்னு என்ன அர்த்தம்? எதுவுமே எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 5C³. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 5C³ அப்படின்றதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி 21. Find the LCM of a⁻m+1, a⁻m+2, a⁻m+3. ஜென்ரலா இந்த மாதிரி வர்றப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளா வர்றப்போ இருக்கிறதே அதிகமான பவர் உள்ளதை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ LCM இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? a⁻, இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வந்து என்னது? m⁻3 தான் அதிகம். m⁻1 விட எது அதிகம்? m⁻2 தான் அதிகம். m⁻2 விட m⁻3 தான் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்முக்கு வந்து ஒரு 2ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே என்ன வரும்? a⁻3ன்னு வரும். இங்கே என்ன வரும்? a⁻4ன்னு வரும். இங்கே வந்து என்ன வரும்? a⁻5ன்னு வரும். அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதணும் a⁻5ன்னு தான் எழுதுவீங்க இல்லையா? அப்போ இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ. அல்லது வேற நீங்க சால்வ் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? a⁻m+1 அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏ பவர் எம் இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து ஏ பவர் எம் பிளஸ் 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். ஏ பவர் எம் பிளஸ் 3 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 3 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? எல்லா டேர்ம்ல இருந்து ஏ பவர் எம் இருந்து வெளியே காமனா எடுத்துடலாம். ஏ கமா ஏ ஸ்கொயர் கமா ஏ பவர் 3ன்னு மட்டும் இருக்கும். அகைன் நான் எதை காமனா எடுப்பேன்? ஏ வந்து வெளியே காமனா எடுப்பேன். அப்போ அடுத்து அகைன் என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும், இங்கே ஏ இருக்கும், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும். அகைன் நான் என்ன செய்வேன்? ஏ வந்து வெளியே காமனா எடுப்பேன். ஏ வெளியே காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து ஏ அப்படின்னு வந்துடும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏன்னு இருக்கும். 3 ஏ தனியாக இருக்கா? அப்போ என்ன செய்யலாம்? அடிமானம் எல்லாமே சேம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ பவர் எம் பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1, அப்போ ஏ பவர் எம் பிளஸ் 3 அப்படின்றது வரும். ஓகேவா? இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹச்சிசிஎஃப் அப்படின்னா வந்து அது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ வந்து அது ஏ பவர் எம் பிளஸ் 1 அப்படின்றது தான் அதனுடைய இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. ஓகேவா? ஆல்ரைட். அடுத்தது 22. ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபார் த கிவன் எக்ஸ்பிரஷன். பின்வருவனவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி இங்கே எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும்? 9க்கும் 12க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து என்னது? 12. 12 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 24 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 36 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஓகேவா? இப்போ வாட் இஸ் ஆன்சர்? 36 அப்படின்ற டேர்ம் இருக்கணும். 36 எல்லாத்துலேயுமே இருக்கு பாருங்க. 36. ஓகே, அதுல இருந்து எந்த கன்க்ளூஷனுமே வர முடியாது. அடுத்தது ஏ பவர் 3, பி பவர் 2, சி பவர் 2, கமா ஏ பவர் 2, பி பவர் 2, சி பவர் 2 இல்லையா? இதுல இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ வந்து என்னது? ஏ பவர் 3. எந்த பவர் அதிகமா இருக்கு? ஏ பவர் 3 அதிகமா இருக்கு. பியை பொறுத்த வரைக்கும் எது அதிகமா இருக்கு? பி ஸ்கொயர் அதிகமா இருக்கு. சியை பொறுத்த வரைக்கும் எது அதிகமா இருக்கு? சி ஸ்கொயர் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா வாட் இஸ் ஆன்சர்? 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அடுத்தது third problem பாருங்க. 23rd problem. HCF of given two numbers 96 and 404 is 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் அப்புறம் ஹச்சிஎஃப். ஓகேவா? இது எல்லாத்துக்குமான ரிலேஷன் வந்து என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 404ன்னு கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சிஎஃப் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் வந்து என்னது? 4. அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஒன்றும் இல்லை, எல்சிஎம்னா நான் என்ன செய்யணும்? இந்த 4 அப்படின்றத கீழே கொண்டு வந்துடணும் இல்லையா? அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 96 இன்ட்டு 404 டிவைடட் பை 4. இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 101ன்னு வரும். இந்த 101 96ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 96ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 606 909 ஆட் பண்ணுங்க. 6 9 6 9. ஸோ 9696 அப்படின்றத ஆன்சர். இந்த ரிலேஷன் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த ரிலேஷன் வந்து ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அல்லது மீப்பெரு பொது வகுத்தி. மீ போ வா. ஓகேவா? மீ போ வா அப்படின்னா இங்கே பாருங்க, மீ போ வா அப்படின்னே கொடுக்கல. மீப்பெரு பொது வகுத்தினா என்னன்னு தெரிஞ்சாதான் அது மீ போ வா அப்படின்றது தெரியும். ரைட்டா? ரைட். இப்போ 21க்கும் 35க்கும் மீ போ வா என்ன வரும்? 21க்கும் 35க்கும் மீ போ வா. ரெண்டுத்துக்கும் நான் என்ன காமனா எடுக்கலாம்? 7 காமனா எடுக்கலாம். 7 காமனா எடுத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும், இங்கே 5ன்னு கிடைக்கும். 3க்கும் 5க்கும் என்ன கிடையாது? காமன் ஃபேக்டர், அதாவது பொது வகுத்தியே கிடையாது. அப்போ ஹச்சிஎஃப் வந்து எவ்வளவு? ஹச்சிஎஃப் அப்படின்னாலும் ஒன்று தான், ஜிசிடி அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது மீ போ வா அப்படின்னாலும் ஒன்று தான். 3 ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து இந்த 7 அப்படின்றத ஆன்சர். இந்த 7 இங்கே போட்டுறணும். சரியா? அப்போ 7 இருக்க வர இங்கே பாருங்க, 105 இதுவும் வராது, இங்கே 105 இதுவும் வராது. ஏன் 105 ஆப்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீப்பெரு பொது வகுத்தி எல்சிஎம்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
3 7 வந்து என்னது 21, 21 5 இருக்குன்னா 105ன்னு வரும். அந்த 105 நீங்க போடணும் அப்படின்றதுக்காக தான் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஆக்சுவலா எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அந்த மிஸ்டேக்கை தான் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. அதனால என்ன செஞ்சுக்கணும், இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். இதுல அல்லது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கமா எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எல்சிஎம்னா என்ன செய்யணும், இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எடுத்து எழுதணும். வேறஸ் வந்து ஹச்சிசிஎஃப் அப்படின்னா வந்து என்னது, இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் கம்மியா, எக்ஸ் கம்மியா, எக்ஸ் தான் கம்மி. அதாவது அதனுடைய கம்மி அதிகம் அப்படின்றத எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அதனுடைய பவரை வச்சு சொல்றேன். அப்போ எக்ஸ் பவர் 1 இதை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க தப்பு பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதுனீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் வரும் பாத்தீங்களா, அதான் அதனாலதான் இந்த ஆப்ஷன் இங்க வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணணும், எக்ஸ் அப்புறம் ஒய்ல எது கம்மியான வேல்யூ, ஒய் ஸ்கொயர் கம்மியா ஒய் கம்மியா, ஒய் தான் கம்மி. அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ. இருபத்தி அஞ்சு. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த பேர் a square plus 4a minus 12 and a square minus 5a plus 6 whose GCD is minus 2. அதாவது a square plus 4a minus 12 கமா a square minus 5 plus 6 ஆகியவற்றின் மீப்போவா minus 2 எனில் மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏ இல்லை, ஏ மைனஸ் 2. நான் ஏன்னு ரீட் பண்ணாலே அது ஏ மைனஸ் 2, ஏ மைனஸ் 2. இதுக்கு ஆக்சுவலாக வந்து என்னது, இந்த இன்ஃபர்மேஷனே தெரியலை, தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகள் இருந்தாலும் நான் என்ன செஞ்சிட முடியும், என்னால் வந்து எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ரைட். அதை கண்டுபிடிப்போமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ், இந்த இன்ஃபர்மேஷனே தேவையில்லைப்பா அந்த ப்ராப்ளத்துக்கு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி காரணிப்படுத்தி எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 4 வரணும். அப்போ என்ன வரும், 6 2 12 இல்லையா, 6 இன்ட்டு 2 12. ஆனால் என்ன 12 வரணும், மைனஸ் 12ன்னு வரணும், ப்ளஸ் 4ன்னு வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸை போட்டுட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் இல்லையா? அப்போ 6 இன்ட்டு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. 6 ப்ளஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. அப்போ எப்படி எழுதுவீங்க, எக்ஸு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு பதில் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இது ஃபேக்டரைஸ் பண்ணிங்க, அதாவது பெருக்குனா 6 வரணும், கூட்டினா 5 வரணும். எப்படி என்ன பண்ணலாம், 6 இன்ட்டு 1 வந்து என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து என்னது, மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் போடணும் இல்லையா? இப்போ வந்து பாருங்க, இந்த மாதிரி போடுறப்போ இங்கே மைனஸ் போட்டால் இங்கே மைனஸ் 6ன்னு கிடைக்கும். அப்போ நான் எழுதுனது தப்பு. வேற என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 2 போடலாமா, 3 இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2, ரெண்டையும் பெருக்குனா 6 கிடைக்குது, ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 2. ஓகேவா? இதில் எல்சிஎம்னா என்னது, காமனாக இருக்கக்கூடியதை ஒரு தடவை எழுதிடணும், ஏ மைனஸ் 2 அப்படின்றத எழுதிடணும். எழுதியாச்சா? அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 3. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஏ ப்ளஸ் 2 சாரி ஏ ப்ளஸ் 6, இது வந்து 6, பி இல்லை 6, ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 3. பெருக்கிற பொறுத்த வரைக்கும் எந்த டேர்ம் எங்கே வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இஜெட் அப்படின்னாலும், ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இஜெட் அப்படின்னாலும், இஜெட் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னாலும் 3 ஒன்று தான். 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான் இல்லையா? அதனால இந்த ஆர்டர் வந்து மேட்டர் கிடையாது. நம்ம இங்கே நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி எழுதுனதுனால எனக்கு ஆர்டர் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோங்க மல்டிப்ளிகேஷன்ல. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம், எல்சிஎம்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஜிசிடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? எல்சிஎம் அப்படின்னா வந்து என்னது, ஃபர்ஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அடுத்தது தமிழ்ல வந்து என்னது, மீச்சிறு பொது மடங்கு. இதை தான் பார்க்கணும், இந்த எம் அப்படின்றதான் பார்க்கணும், மடங்கு அதை தான் பார்க்கணும். இந்த எல்லுன்றதை பார்த்து சின்ன நம்பர் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஒரு 2 செட் ஆஃப் நம்பருக்கு வந்து எல்சிஎம் அதிகமாக இருக்குமா அல்லது ஹச்சிசிஎஃப் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான் அதிகமாக இருக்கும்.
as a rule வந்து என்னது, LCM is always greater than or equal to HCF. HCF will never be greater than LCF. இது கிடையவே கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது HCF அப்படின்னா வந்து என்னது, HCF அல்லது GCD அப்படின்னா வந்து என்னது, கிரேட்டர் காமன் டிவைசர். ஓகேவா? அல்லது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அல்லது தமிழ் எப்படி சொல்றது, மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? ரைட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாலினாமியலை பொறுத்த வரைக்கும், பாலினாமியல் அதாவது பல்லுறுப்புக்கோவை அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து என்னது, எல்லா டேர்மும் மல்டிப்ளிகேஷன்லேயே இருக்கிறது. இது வந்து என்னது, ப்ளஸ்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி இருக்கிறது. உதாரணத்துக்கு x² y ஸ்கொயர் எக்ஸு பவர் 3 இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x² - 4x + 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எப்படி பண்ணணும், இருக்கிறதுலே அதிகமான வேல்யூவை எதுவோ அதை சூஸ் பண்ணணும். எல்சிஎம்க்கு வந்து என்னது, இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ. HCF பொறுத்த வரைக்கும் வந்து என்னது, இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவை சூஸ் பண்ணணும். வேற வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி x² - 4 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதில் காமனாக இருக்கக்கூடியதை பிரிச்சு எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அகாடமியில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.